வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவருடைய இந்த சேனலில் இணைந்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் இயேசு மகாராஜா மக்கள் சங்கத்து சார்பில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று ஒரு வித்தியாசமான ஒரு நேர்காணல் நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். நமது தமிழகத்தின் டிஜிபியாக பொறுப்பு வைத்த அம்மையார் திலகவதி அவர்கள் உங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்காது. அவங்க டிஜிபியாக பொறுப்பு வைத்த காலத்தில் பல சாதனைகளை காவல்துறை செய்தார்கள். அவர்களுடைய பெயரிலே ஒரு சினிமா படமே எடுத்தார்கள். அந்த அளவுக்கு சாதனை புரிந்தவர்கள். அதோடு ஒரு எழுத்தாளர், சிந்தனையாளர், பல புஸ்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். சமூக ஆர்வலர், அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு இருக்கிற ஒரு தாயார் அவர்கள். இன்று நாங்கள் எங்களது சங்கத்தின் மூலமாக இயேசு யார், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம், சமுத்திரத்தை நீரூற்றுமையும் படைத்த தெய்வம், மனிதர்களையும் படைத்த தெய்வம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆனால் அவரை பற்றிய பலவிதமான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் நிலவுகின்றன. அதையெல்லாம் அறிந்து கொள்ளவும், அவரோடு கூட இயேசு மகாராஜா யார், அவர் எதற்காக வந்தார் என்பதையும் இந்த நேர்காணல் மூலமாக பதிவு செய்ய ஆசைப்பட்டு தீர்மானித்து இந்த நேர்காணலை நாங்கள் நடத்துகிறோம். இப்போது அது எங்களோடு கூட இந்த நேர்காணலில் தாம்பரம் ரகோபத் புதிய ஜீவிய சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் பிராங்கின் அவரோட துணைவியார் சிஸ்டர் காந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். திலகவதி அம்மாவுக்கு வணக்கம். காந்தி சிஸ்டர் இணைந்திருக்கிறார்கள். இதை நாங்கள் நன்கு கவனியுங்கள். நாங்கள் இதில் சொல்லப்போகிற வசனங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் வாக்கு. அந்த வாக்கை கிளங்க இந்த மெய்ப்பொருளை நீங்கள் கண்டுகொள்ள கர்த்தராகி ஆண்டவர் தாமே, பரிசுத்த ஆவியானவர் தாமே கிருபை செய்வார். இயேசுவின் நாமத்திலே ஆமென். இந்த தினத்தில் அருமையான திலகவதி அம்மாவை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்படி ஒரு ஸ்டேஜில் நான் உங்களை சந்திப்பேன்னு நினைத்து கூட பார்க்கல. அதுலேயும் இயேசு சுவாமி யார் என்று சொல்லி மக்களுக்கு அறிவிக்கிறது மாத்திரமல்ல, எனக்கு தெரிந்த அறிவின்படி, வேதாகம அறிவின்படி இந்த மத்தியில் சொல்வதில் நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த நேரத்திலையும் இயேசு யார் என்று சொல்லி இந்த உலகில் அநேக தெரிந்து கொண்டா தங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்களை அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்கிறாங்க என்பதை குறித்து எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய ஊழியங்களில் அநேக காரியங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். வேதாகமம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இயேசு ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறக்கிறதுக்கு முன்பாகவே பெயரிடப்பட்டவர்களில் ஒருவர். அவர் பிறப்பதற்கு முன்பாக கிட்டத்தட்ட வேதாகமத்தில் ஆதியாகமத்தில் இருந்து அநேக கிமு 760 சொல்லப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசியிலிருந்து ஏகப்பட்ட தீர்க்கதரிசன வசனங்கள் அவரை குறித்து பிறப்பதற்கு முன்பாகவே பெயரிடப்பட்டவர், சொல்லப்பட்டவர். அவர் ஒரு பாலகனா பிறந்தாரு, ஆனால் தேவகுமாரனா ஒரு கிஃப்டா கொடுக்கப்படுகிறார். அப்படி அவரை குறித்து ஏற்கனவே பெயர் எழுதப்பட்டவர். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே ஒரு பிறப்பிலே ஒரு அதிசயமான பிறப்பு, மானிட பிறப்புகளிலேயே ஒரு அதிசய பிறவி இந்த பூமியில் நடந்தவர் தெய்வகுமாரனாகிய இயேசு. அவர் கன்னியின் வயிற்றிலே கர்ப்பந்தரித்து பிறந்தார். இந்த பூமியில் பிறந்தவங்க எல்லாருக்குள்ளேயும் பற்றிய அவருடைய வம்ச வரலாறு குறித்தும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை எழுதப்பட்டதில் அதுலேயும் லூக்கா 3 பார்த்தீங்கன்னா யோசேப்பு குமாரன் என்று எண்ணப்பட்டார் அவர். ஆனாலுமே அவருடைய வம்சத்தை ஃபுல்லாக சொல்லிட்டு வந்து அது எண்டில் முடிக்கும் பொழுது இவரை பெற்றான், இவரை பெற்றான் என்று சொல்லி அந்த லூக்கா 3 முடியும் போது ஆதாம் தேவனால் உண்டானவன் அப்படின்னு அந்த ஆதாம் வரைக்கும் அந்த வம்ச வரலாறை கொண்டு போகிறாங்க. இப்போ ஆதாம் தேவனால் உண்டானவன் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்த்திருந்தாலும் ஆங்கிலத்தில் அதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆதாம் சன் ஆஃப் காட் அப்படி போட்டிருக்கோம், தேவனால் உண்டானவன். அதே போல ஆதாமுக்கு அடுத்து இந்த உலகத்தில் தேவனால் உண்டாயிருந்த ஒரு மனிதனாய் பிறந்த தேவகுமாரன் இயேசு சுவாமி. ஸோ ஒரு கன்னியின் வயிற்றில் கர்ப்பம் தரித்தபடியினால பாவம் செய்து விழுந்து போன ஆதாமிலிருந்து வந்த அந்த உலகம் முழுவதும் இருக்கிற சந்ததியில் காணப்படுகிற அந்த பாவமே இல்லாதவர் இயேசு தேவகுமாரன். அது உலகத்தில் பிறந்தது மாத்திரமல்ல, உலக வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த முறையில் தான் தெய்வம் என்பதை எத்தனையோ விதங்களில் அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில்
அவர் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது பரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவர் தேவகுமாரன் என்று சொல்லி. அவர் அதற்கு பிறகு வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடி நிறைய சோதனைகளுக்கு உட்பட்டு செல்கிறார். ஒவ்வொரு சோதனையிலையும் அவர் தான் குற்றமில்லாதவராய் அதை ஜெயிக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷருக்கு உண்டான எல்லா சோதனைகளிலும் அவர் சென்றும் அவர் பாவமில்லாதவராய் இருந்தார் என்று சொல்லி. ஸோ இந்த உலகத்தில் தெய்வம் என்று சொல்லக்கூடியவருக்கு என்ன தகுதி இருக்கலாம் என்று சொல்லி நான் சிறு பிள்ளையிலே யோசித்தது உண்டு. யாரை தெய்வம் என்று சொல்லலாம் என்று சொல்லி. நிறைய பேர் மனிதர்களை இவர் தெய்வம் மாதிரி, இவர் தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லி சில பேருக்கு கோயிலையே கட்டி கும்பிடுவாங்க. ஆனால் இவர் உலகத்தில் பிறந்த பொழுது வாலிப வயதிலே சொல்லுகிறார், என்னிலே பாவம் இருக்கக்கூடும் என்று, என்னிலே குற்றம் கண்டுபிடிக்க உங்களால் யாரால் முடியும் என்று சொல்லி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சொல்கிறாருன்னா அது இயேசு சுவாமி ஒருத்தர் தான். அது மாத்திரமல்ல, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அவர் மாதிரி நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்னை போல என்று சொல்லி என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி மார்தட்டி, நான் பரிசுத்தர், என்னை போல நீ என்னை வழிபடுறவங்க, என்னை தொடர்புள்ளவங்க, எனக்கு பின்பற்றுறவங்க, என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் இருங்க என்று ஒருவர் சொல்லக்கூடுமானால் அது ஒரு தெய்வத்தின் தகுதி என்று சொல்லி நான் யோசிப்பதுண்டு. என்னுடைய கருத்து அது. அப்படி தெய்வத்துக்குரிய அந்த தகுதியான பரிசுத்தம், குற்றமில்லாதவராய் காணப்படுகிறவர் இந்த இயேசு. அது மாத்திரமல்ல, மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர் என்று சொல்லி ஒரு பெயருண்டு. வா, உன் பாவங்களை மன்னிக்கிறேன், உன்னை பரிசுத்தமானா நான் மாற்றுகிறேன், உன்னை நல்லவனா மாற்றுகிறேன் என்று சொல்லி உலகத்தில் கரை திரை உள்ள மனசாட்சியில் குற்றுண்டவர்களாக இருக்கிற அநேகம் பேரை அவர் மன்னித்திருக்கிறார். அவர்கள் மனம் திரும்பி நல்ல மனிதனாய் விபச்சாரிகளை, வேசி கள்ளரை, கொலைக்காரரை, கொள்ளைக்காரரை மாற்றி ஒரு மனிதனாய் மிருக குணத்திலிருந்து அவர்களை விடுவித்து மனிதனாய் மாற்றியவர் இயேசு சுவாமி தான். அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது சொல்கிறாரு, மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி கட்டில் படுத்த படுக்கையாக கொண்டு வந்த ஒரு மனுஷனை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார். அவன் எழுந்து நடக்கிறான். ஒரு மனிதன் செய்த பாவங்களை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் பெற்றவர் தேவனை தவிர ஒருவரும் இருக்க முடியாது. அந்த தெய்வ அதிகாரம் உள்ளவர் இயேசு சுவாமி. அநேக பேருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி ஒரு நல் மனுஷனாய் வாழ வைக்கிறார் இந்த உலகத்தில். அப்படி எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்ததில் நம்ம இயேசு மகாராஜா மக்கள் சங்கத்தின் தலைவர் ஒருவர். அது மாத்திரமல்ல, அவர் கோபப்படுகிறவர், தப்புக்கு தண்டனை அளிக்கிறவர் அப்படியே பார்க்கிற சூழ்நிலையில் இயேசு இந்த உலகத்துக்கு தெய்வம் என்றால் எப்படி இருப்பார் என்று வந்து காட்டினது என்னன்னா, அன்புள்ளவர். அன்புக்கு இலக்கணம் சொல்லனா ஒரு மனுஷன் உனக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் இவர் மனுக்குலத்துக்காக உயிரை கொடுத்து அநேகம் பேரை, உலகத்தில் உள்ளவங்கள மனுக்குலத்தை மீட்டெடுக்க, எதிலிருந்து மீட்டெடுக்கன்னா ஒரு பாவத்தின் அடிமைத்தனம், அதை என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் அதில் சிக்கி இருக்கிற அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அடுத்து சாபங்கள் உலகத்தில் எல்லாரும் இவன் சபிச்சுட்டான், அவங்க சபிச்சுட்டாங்க, பரம்பரை சாபம் வருது, அல்லது இவன் செஞ்ச அவன் பிள்ளைகளை தாக்குது, இப்படி எத்தனையோ சாபங்கள் இருக்கு. அந்த சாபங்கள்லேருந்து விடுதலை. அது மாத்திரம் இல்லை, நம்ம நித்தியமாய் வாழ்வதற்கு உரியவன் தான் மனிதன். அவன் ஒரு ஆவியானவன், ஆனால் அந்த ஒரு கூட்டுக்குள்ளே வாழுகிறான் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆனால் நித்தியமாய் வாழப்போகிற அந்த மனிதனுக்கு நித்திய ஜீவனா நித்திய மரணமா அதை நிர்ணயம் பண்ணக்கூடியது தான் இந்த வாழ்க்கை, பூமியுடைய வாழ்க்கை. அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் உனக்கு நித்திய ஜீவனை நான் அழிப்பேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து அந்த நரகத்தின் ஆக்கினிலிருந்து, சாபத்தின் சக்தி வல்லமையிலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து. அது மாத்திரமல்ல, அந்த உலகத்தில் எத்தனையோ பேர், நம்ம சில பேர் நம்புறாங்க, சில பேர் நம்பல. ஆனால் வேதம் சொல்கிறது என்னன்னா, பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்கள், செய்வன பிலிசினியா மந்திரம் ஏவல், அப்படி அந்த பிடியில் அகப்பட்டவர்கள், அது மாத்திரமல்ல, பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது மைண்டு டிப்ரெஷனில் அல்லது தற்கொலைக்கு நேராக ஓடுகிறவர்கள் எத்தனையோ பேரை எல்லாவற்றிலிருந்தும் அவங்களை விடுவிக்க ஒரு வல்லமையுள்ளவர் இயேசு சுவாமி. அதை விடுவிப்பதற்காக அதற்கேற்ற மனுக்குலத்திற்கு ஏற்ற அவங்க செய்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை நான் அனுபவிக்கிறேன், நீ நல்லாரு, இந்த நாளிலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்தின் வல்லமையிலிருந்து, நரகத்தின் ஆக்கினிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, இருளின் அந்த அகோர பிடியிலிருந்து உன்னை விடுவிப்பதற்கான பரிகாரத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி தன்னையே பரிகாரியாய் மாற்றின அந்த அன்பு
இயேசு அன்புக்கு இலக்கணமாய் திகழ்கிறவர். அவரை மாதிரி பரிகாரம் செய்த தேவன் நான் அறிந்தவர் இயேசு சுவாமி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஸ்டர், நீங்கள் பேசுகிறது கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. பலமுறை கேள்விப்பட்ட விஷயங்கள் தான், இருந்தாலும் நீங்கள் தொகுத்து சொல்கிறீங்க. ஸோ அது வந்து கேட்குறதுக்கு ஆனந்தமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அதை பேசிக்கிட்டே இருக்கும்போதே என் மனசில் நான் ஏற்கனவே கேள்விப்பட்ட, எனக்கு உள்ளார் பதிஞ்சு போயிருக்கக்கூடிய பல விஷயங்கள் தலை தூக்குது. உதாரணமாக நீங்கள் வந்து பாவத்தை பற்றி பேசுனீங்க. மனித குலம் செய்திருக்கிற பாவம் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. எங்களுக்கு என்ன சொல்லித்தர்றாங்கன்னா, அமிர்தஸ்ய புத்திராக, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அவ்வளோ குழந்தைகளும் ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தோட பிறக்கக்கூடிய அமிர்தத்தின் புதல்வர்கள் அப்படின்றதாகத்தான் எங்களுக்கு சொல்கிறாங்க. பாவத்தின் புத்திரர்கள்னு சொல்லலை. அதுக்கப்புறமேல அவங்க வந்து செய்யக்கூடிய காரியங்கள் வந்து ஒரு சமூகத்துக்குள்ளே இணங்கி இருக்கிறதுக்கு லாயக்கில்லாத சில செயல்களை சில பேர் செஞ்சிடுறாங்க. அதுக்கு காரணம் வந்து மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு 6 குணம் சார்ந்த குற்றங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் முக்கியமானது வந்து கோபம், பழிவாங்கும் உணர்ச்சி, குரோதம், அப்புறம் வந்து காமம், பிறர் பொருளை ஆசைப்படுதல். ஸோ இந்த மாதிரியான சில குற்றங்கள் இருக்குது, குணத்தில் வரக்கூடிய குற்றங்கள். அந்த குற்றங்களை நம்ம தவிர்க்கணும். ஆகவே நீங்கள் சொல்லக்கூடிய பல சம்பவங்கள் வந்து எங்களுக்கு சிறு வயதிலிருந்தே சொல்லப்பட்டும் கற்பிக்கப்பட்டும் வந்திருக்குது. மிகவும் படித்தவர்கள், நிறைய இது பற்றி ஆராய்ச்சி செய்தவர்களெல்லாம் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறத நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். மனிதனுடைய தேவை மாறுபடுது. அதுபோல் ஒரு தேவை இருக்கிறவங்க, அவங்க ஏதாவது ஒரு நம்பிக்கை வேணும், அதில் சந்தேகம் கிடையாது. நம்பிக்கையால் தான் நம்ம வந்து வாழ முடியும். ஸோ அந்த நம்பிக்கையை உங்களுக்கு ஒரு தெய்வம் தருகிறது, இன்னொருவருக்கு வேற ஒரு தெய்வம் தருகிறது. அவரவர் தெய்வம் அவரவருக்கு உரியது அப்படின்றது மாதிரியாக எல்லோரும் நண்பர்களாக பழகி கொண்டு போகிற வரைக்கும் சமுதாயத்தில் பிரச்சனை இருக்காது அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். நல்லதுதான், இந்த கருத்து நல்ல கருத்து தான். எல்லாரையுமே நேசிக்க சொல்லி தான் ஏசாமி சொன்னார். அது எந்த மாற்றமும் இல்லை. இப்போ வந்து பிற மதத்தரும் சகோதரர்களும் பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொண்டான்ற வசனம் சொல்லுவோம். பக்தி உள்ளவர்களை வேறவரும் ஆண்டவர் பிரிய மாட்டார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இயேசு சாமி பரிசுத்தராக இருக்கேன், பரிசுத்தரா என்ற வாங்கன்னு கூப்பிட்றாரு. அவர் மூலமாக வந்து நிறையா பேர் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து வர்றாங்க. அதை நம்ம பார்க்குறோம். அது வந்து ஒரு விஷயம். அதாவது அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்குது, எல்லாத்துலேயுமே நடக்குது. அதை வச்சு நம்ம வந்து தெய்வத்தை கணிக்கிறோம். ஒரு தெய்வம் ஒரு வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்குற தெய்வம், ஒரு பாவ பழக்கத்தை விடுவிக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்லி இயேசுவை நம்ம பார்க்குறோம். அது சரித்திரத்தில் பல ஆதாரங்கள் இருக்குது. நீங்களும் சில ஆதாரம் இருக்கீங்க. அதை நாங்கள் வந்து அதுக்கு பேசுவோம். அதுக்கு நம்ம வரல. நம்ம சங்கம் வந்து இயேசு மகாராஜாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பதிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் சில காரியங்கள் பேசுகிறோம். இல்லை, நீங்கள் வந்து இயேசு மகாராஜா சங்கம்னு வச்சு தனிப்பட்ட முறையில் ஆண்ட்ரூஸ் ஆகிய நீங்கள் வந்து நல்லதை தவிர வேறு எதுவுமே செய்கிறது கிடையாது. தனி நபர்கள், சிரமப்படுறவங்க, பலவிதமான கஷ்டத்தில் இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி அவங்களுக்கான உதவியை வந்து நீங்கள் செய்கிறத நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன். அது வந்து இந்த இயேசு மகாராஜா சங்கத்தின் மூலமாக நீங்கள் செய்கிறீங்க. அது ரொம்ப வரவேற்புக்குரிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். அதனால தான் உங்களை நான் வந்து இன்றைக்கி அனுமதிச்சிருக்கேன். இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் செய்கிறதெல்லாம் மிக மிக சிறந்த செயல்கள், மிகவும் நற்செயல்கள். ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து இந்த அன்பு பற்றி நீங்கள் பேசுனீங்க. இறைவன் அன்பு மயமானவர். அந்த விதத்தில் பார்த்தா உங்களுடைய அன்பு, பேரன்பு, இந்த சமூகத்தின் மேலும் இந்த மனிதர்கள் குலத்தின் மேலும் நீங்கள் வச்சுருக்கிற அன்பு பெரிய அன்பு. அதில் வந்து எனக்கு எவ்விதமான சந்தேகமும் மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு உங்கள் அளவுக்கு மக்களுடைய கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு ஓடி ஓடி போய் காரியங்களை செய்யக்கூடியவங்களை நான் பார்க்கல. ஆண்டவர் இயேசுவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை சிம்பிளாக சொல்லுங்கள். உங்களுடைய என்ன கருத்து என்ன? இயேசு மகாராஜா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் அன்புமயமானவர். எங்களுடைய சித்தர்கள் பல பேர் இருக்காங்க. அந்த சித்தர்கள் வரிசையில் அவர் ஒரு சித்தர். அவர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தேவகுமாரன் அப்படியாகத்தான் இருக்கணும்.
அந்த இறையருள் முழுவதுமாக பெற்றவர், இறை அன்பை முழுவதுமாக பெற்றவர், அந்த அன்பை எல்லாருக்கும் வாரி வழங்கியவர். நான் ஒரு இலக்கியவாதின்ற விதத்தில் இன்னொன்று கூட சொல்லுவேன், அவர் எதையுமே எழுதலை, அவர் கூட இருந்தவங்க தான் புதிய ஏற்பாடு கூட எழுதியிருக்காங்க. லூக்காவாகட்டும், மத்தேயுவாகட்டும், மார்க்காகட்டும், எல்லாருமே அவர் கூட இருந்தவங்க தான். அவர் உட்காந்து எழுதுனது எதுவுமே கிடையாது. ஆனால் அவருடைய உதாரணங்கள், அவர் சொல்லி காட்டக்கூடிய அந்த கதைகள், உபகதைகள்லாம் சொல்கிறாரு இல்லைங்களா, அந்த மனம் திரும்பிய மைந்தன், இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய அவர் சொல்லுவார், பேரபிள்ஸு. அந்த பேரபிள்ஸு அவர் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள், அவருடைய மலை பிரசங்கம், இதெல்லாம் ரொம்ப இலக்கியத்தரமாக அபூர்வமாக ஒரு மிக மிக தேர்ந்த மனதினுடைய ஒரு வார்த்தைகள். அவர் சொல்லின் செல்வர் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. பைபிள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் ரசித்து படிக்கக்கூடிய பல பகுதிகள் இருக்குது பைபிளில். அதில் கிட்டத்தட்ட எனக்கு மனப்பாடமே ஆகிவிட்ட விஷயங்கள் சங்கீதமும் பழமொழிகளும். எனக்கு அப்படி பிடிக்கும். அதை இப்போ எத்தனை முறையோ படிச்சிருக்கேன் நான். அதை படிக்க படிக்க ஒரு ஆர்வம் தரக்கூடியதாக இருக்கும். இயேசுவை பற்றிய விஷயங்கள் பிடிக்கும், அது சொல்லப்பட்டிருக்கிற முறை பிடிக்கும். அற்புதமான கருத்துக்களை அவர் இந்த மனித குலத்திற்கு தந்து விட்டு போயிருக்கிறார். மிகப்பெரிய மாமனிதர் தான் நினைக்கிறேன் நான். இப்போ இந்த சித்தர்கள் இவங்க எல்லாமே கடவுளர் அல்ல இல்லையா, அவங்களாம் தவத்தின் வலிமையில ஆண்டவர் அவங்களுக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தினார். நீங்க தமிழ் அறிய இந்த முனிவர்கள் சித்தர்கள் பத்தி நம்மளுக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தினாங்க. இந்த மாதிரி இந்த அகத்திய முனிவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, நான் கொண்டு வந்திருக்கேன். அதை குறித்து அந்த பாட்டில் என்ன சொல்றாங்கன்னா, வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி, இதில் யோவான் 8:12 இயேசு சொல்றாரு, நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்றார். மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே, ஆதியாகமம் 1:1 ஆண்டவர் உலகத்தை படைச்சாக சொல்லப்படுது. மண்ணில் குணமான மனிதனையும் படைத்த பின்பு ஆதியாகமம் 2:7 ஆண்டவர் மண்ணினால் மனிதனை உருவாக்கினான்னு சொல்லப்படுது. கோலயத்தில் குருவாய் தான் உதித்து குருவாய் லூக்கா 2:1 ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வந்தாலும் சொல்றது வந்தது உண்மை. கிபி 3 இருக்கு. குணமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போல் தவத்தை காட்டி, அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுல சன்னியாசி மாதிரி இருந்தால் எல்லாருக்குமே தெரியும். அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு 10:10 சீசரில் உருவாக்கலாம்னு சொல்லுது. அகண்டதனம் சென்றவரை அண்டுவாயே, அப்போஸ்தலர் 1:9 ஆண்டவர் மேலே போனான்னு சொல்லி காமிக்குது பைபிளில். இதை இந்த செய்யுள் இயேசு ஆண்டவராக இயேசு தான் குறிக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். உங்கள் கருத்து என்ன? ரொம்ப பெரிய பிரசங்கமாக விரியும். ஏன்னா இந்த ஜோதி வடிவாக இருக்கிறான் இறைவன் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது தான். இந்த பாட்டில் வரக்கூடிய இவ்வளோ விஷயங்களும் அவருக்கும் பொருத்தமாக தான் இருக்குது. அவரும் திருமணம் செய்து கொள்ளாதவர் தான். சீசரில் வச்சது மேலே போனது எல்லாமே அவருக்கு பொருத்தமாக இருக்குங்களா? ஆமாம் ஆமாம். அவர் அதாவது பைபிளில் ஆண்டவர் மண்ணில் படித்தவங்க எழுதியிருக்கு, அது மாதிரிலாம் எழுதியிருக்கா புத்தகங்களில். இப்போ நீங்கள் ஒருத்தர் சொன்னீங்கல்ல, இந்த செயல் அவருக்கும் பொருந்தும் சொன்னீங்க பார்த்தீங்களா? அவர் மண்ணில் மனிதரை படைத்திருக்கார் அப்படின்றது ஏதாவது புஸ்தகங்களில் இருக்கா, கல்வெட்டுகள் இதெல்லாம் இருக்கா? இல்லைங்க, மண்ணில் மனிதரை படைத்தார் அப்படின்னு சொல்றது எல்லா மனிதர்களுமே மண்ணால் ஆனவர்கள் தான். அது உண்மை, அது எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் பைபிளில் ஆண்டவர் மண்ணில் மனிதனை படைத்தார்னு வருது கரெக்டா ஆதி ஆகமத்தில். அந்த ஆண்டவர் யாருன்றதுதான் கேள்வி. அதுக்கு வரல, இயேசு யாருன்ற டிஸ்கஷன் தான் வரும். யாரு ஆண்டவர் டிஸ்கஷன் வரல. ஆண்டவர்னு சொல்லலையே, இயேசு நான் தேவகுமாரன். சரி, ரைட்டுங்கம்மா. இந்த செயல் ஆண்டவருக்கு பொருந்தது அப்படின்னு சொல்றோம். அதை ஒரு கருத்தா சொல்லலாம். இது ஆண்டவருக்கு பொருந்தது. அந்த ஆண்டவர் யாருன்றதுதான் கேள்வி. ஆண்டவர் நீங்க இந்த ஜோதியை பத்தி சொல்றீங்க, ஜோதியை பத்தி வள்ளலாரும் சொல்லி இருக்கிறாரு. இதுல உள்ள ஒரு 10 இதுக்கும் ஒரு ஏசாயம் பொதுவாக கணப்படுறாரு நாங்க நினைக்கிறோம். சரிங்கம்மா, இப்போ நம்ம நீங்க பொருத்தி பார்க்கலாம், உங்களுக்கு பொருத்தமாக உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. உங்களோட கருத்துக்கள் நன்றி. இப்போ நான் ஒரு சில காரியங்களை பதிவு பண்ணேன். ஏன்னா இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு பெரும்பாலும் நோக்கம் இயேசு யார் அப்படின்றத பதிவு பண்ணுறதா. உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க, சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் இயேசுக்கு ஆண்டவரை பற்றி நல்ல கருத்துக்கள் தான் சொன்னீங்க. மற்றபடி உங்களுடைய வழிபாடுகளோட கருத்துக்கள் சொல்கிறீங்க, அதுக்கு விரோதமான நம்ம ஒருத்தருக்கும் நம்பிக்கை இருக்குது. எல்லோரும் ஒற்றுமையாக அன்பாக இருக்கணும் சமுதாயத்தில். அதுதான் முக்கியமாக ஆண்டவரும் சொல்கிறாரு. அதுதான் விஷயம். இப்போ இயேசு சாமியை பொறுத்தளவுக்கு 1 தீமோத்தேயு 9:15 என்ன சொல்லப்படுதுன்னா, பாவிகளை ரட்சிக்கவே வந்தாலும் சொல்லப்படுது. நீங்கள் மனிதன் எல்லாரும் நல்ல முறையில் தான் இருக்கிறான், இடையில பாவி ஆகிறான்னு சொல்லி உங்களுடைய இதில் நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா வேதத்தை பொறுத்தளவுக்கு மனிதன் பிறக்கும்போது பாவ சுபாவம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஆண்டவர் வேத புத்தகத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் எங்களுக்குள்ள பாவ சுபாவங்கள் இருக்க தான் செய்யுது. அது தொடர்ந்து கிரியை செய்ய தான் செய்யுது. ஆண்டவர் பலத்தில் தான் மேற்கொள்கிறோம். ரெண்டாவது, எதுவுமே ஒரு கவிஞர் பாட்டு எழுதினார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை இப்படி உங்களுக்கு தெரியாத கவிஞர். ஆனால் மற்ற இதில் மறுபிறவி, மறு வாழ்க்கையை பற்றி பலவிதமான காரியங்கள் நம்ம கேள்விப்படுறோம். 2 பிறவி வருவான், 3 பிறவி வருவான், 4 பிறவி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, எபிரேயர் 9:27 ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும். அப்போ வேதத்தில் என்ன சொல்கிறதுனா, பைபிளில் ஒரு மனிதன் பிறந்தான்னா அவன் பிறந்து அவன் மரித்ததும் அவன் நியாயத்தீர்ப்புக்குள்ளே போவான். ஹீ ஷுட் பி கெட் இன் டு ஜட்ஜ்மெண்ட். அவன் நியாயத்தீர்ப்புக்குள்ளே போவான்னு வேதம் சொல்லுது. அந்த நியாயத்தீர்ப்பு மனிதன் பாவமான சுபாவம் இந்த மாதிரி கெட்ட காரியங்கள் இருக்கும்போது நியாயத்தீர்ப்புகள் ஆவான்னு சொல்லித்தான் தேவன் பாவி ரட்சிக்க வந்தார். இந்த வேதம் என்ன பதிவு பண்ணுதுன்னா, யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்தான் சொல்லப்படுது. அது இந்த பாவமான சுபாவம் இந்த வாழ்க்கையில் மாற்றி அவன் நியாய தீர்ப்பில் அவன் தண்டனையாகாமல் இருக்கத்தான் தேவன் குமாரனை கொடுத்தான்னு சொல்கிறாங்க. அது ஒன்று. அதே மாதிரி அப்போஸ்தலர் 4:12 என்ன சொல்கிறாங்கன்னா, அவராலே அன்றி வேறு ஒருத்தருக்கும் மனிதருக்கு அச்சிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேதத்தை சொல்லப்படுது. இந்த மாதிரி காரியங்களை மனிதனை விடுதலை பண்ணுறது இயேசு சாமி ஒருத்தனால் தான் முடியும்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதை எங்களுடைய வாழ்க்கையில் ருசிச்சதுனால தான் நாங்கள் சொல்கிறோம். என்னுடைய சாட்சி அவர் சொன்னார். அதே மாதிரி இயேசுவே என்ன சொல்கிறாருன்னா, யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்றார். இது ஒரு காரியங்கள் இருக்குமா? இதை நம்ம பதிவு பண்ணுறோம். நீங்களும் உங்களுடைய காரியங்களை பதிவு பண்ணியிருக்கீங்க. இயேசு சாமி, இயேசு மகாராஜா உலகத்தில் மக்களை பாவங்கள் அவங்கள பரம்பரை சாபங்கள்லாம் விடுவித்து அவங்கள ஒரு பரலோக வாழ்க்கை கழிச்சல வந்தாருன்னு இயேசு மகாராஜா மக்கள் சங்கம் இந்த இது மூலமாக பதிவு செய்கிறோம். உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் வெளியிடுவோம். எல்லாருக்கும் இந்த சிந்தனையில் இயேசு சாமி கிரியை செய்யுது. இதை பார்க்குற மக்கள் இந்த சிந்தனையை நீங்கள் எல்லா கருத்துக்களையும் நீங்கள் அலசி பார்த்து உங்கள் மனதில் ஆண்டவர் கிரியை செய்வாராயில் இயேசுவை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள வேத புஸ்தகத்தை வாசித்து திருச்சபை நாட இந்த நேர்காணல் நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் எங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் எங்களுக்காக நேரத்தை கொடுத்து வந்த வேடத்துக்கு பல பேருக்கு உதவியாக இருக்காங்க. எங்களுக்குமே உதவியாக இருக்கிறாங்க பல காரியங்களில். நான் அவங்களுக்கு இந்த இயேசுவான மக்கள் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிஸ்டர் காந்தியலுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடன் இந்த நேர்காணல் இணைந்திருந்த சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் இயேசுவாஜா மக்கள் சங்கத்தின் சார்பாக இந்த உயிரோடு உலாய்வுகிற அந்த தேவனின் சங்கத்தின் சார்பாக மீண்டும் அவருடைய நன்றி எழுதிய வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அருமையான தாயார் அம்மையாருடனும் காந்திஸ்வரர் வாதித்தோம். அப்பொழுது நீங்கள் இயேசுவை அகையாவை பற்றி அறிந்து கொண்டிருப்பீர்கள். அம்மாவும் சொன்னார்கள், இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்கிறது. மனிதன் பிறக்கும்போது நன்றாக பிறக்கிறான், ஆனால் சில தீமையான காரியங்கள்லாம் உள்ளது என்று சொன்னார்கள். நம்ம சிஸ்டர் அவர்களும் சொன்னார்கள், சாபங்கள் பாவங்கள் பின்னாளுடைய காரியங்கள் எல்லாம் செய்வனை ஏவல்லாம் இருக்கு என்று சொன்னார்கள். அதை நீங்கள் கேட்டு எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெறத்தான் இயேசு மகாராஜா இந்த உலகத்திலே வந்தார். யோவான் 8:36 வாசியுங்கள். இந்த வசனம் இவ்வாறாக சொல்கிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகவே என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவரே சொல்கிறார், இயேசு மகாராஜா உங்களை விடுதலையாக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் விடுதலையாக என்று அவர் சொல்கிறார். இதோடு கூட இயேசு மகாராஜா இதோ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் அறைகூவி அழைக்கிறார். மத்தேயு 11:28 வாசியுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். இயேசு சுவாமி குமாரனை விடுதலையாக்கிறார், மெய்யாவை விடுதலையாகுங்கள் என்று வசனம் சொல்கிறது. அருமையான பிள்ளைகளே, சவால் விட்டு அழைக்கிற தேவனை நாம் பார்க்கிறோம். இந்த பூமியிலே ஒரு பழமொழி உண்டு, காசில்லாதவன் வந்தால் கடவுள்னாலும் கதவை சாத்திரே என்று சொல்வார்கள். நம்மளுக்கு வறுமை, கஷ்டங்கள், நோய்கள், நொடிகள் நாம் வாழும் பொழுது அனைவரும் பிரித்து சொல்ல பார்த்துக்கலாம். அற்று உலகத்து அருநீர் பரவல் போல். ஆனால் இந்த இயேசு மகாராஜா ஒருவரே உங்களை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் ஆண்டவரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று சொல்கிறார். அதுபட்ட ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்னுமா அறிந்து கொள்ள எங்களை அணுகுங்கள். இயேசு ஆண்டவர் உயிரோடு உலாய் உள்ள தேவன் என்பதை
இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் பதிவு செய்கிறோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையால் படைத்தார், வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையால் படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர், சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவை போலவே வேறு இரட்சகர் இல்லையே, நம் இயேசுவை போலவே வேறு இரட்சகர் இல்லையே. நம் இரட்சண்ய கண்மலை அவரே நம் தஞ்சமே, நம் இரட்சண்ய கண்மலை அவரே நம் தஞ்சமே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர், இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர். சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர், சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே, நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரை நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம், அவரை நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி இயேசுவே ஆண்டவர் என்பதை பதிவு செய்ய, அவருடைய குணாதிசயங்களை பதிவு செய்யவே தயாரிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்பதை இதற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். யாரையும் குறை சொல்வதற்கோ எந்த விவாதத்திற்கோ இடமில்லை. அனைவரையும் நேசிக்கிற தேவன், உலகத்துள்ள அனைத்து மக்களையும் அனைத்து சகோதரையும் நேசிக்கிற தேவன் எங்கள் தேவன். அதையே பின்பற்றி நாங்களும் அவருடைய சீடர்களாய் நாங்களும் அனைவருமே நேசிக்கிறோம் என்பதை நம்ம பதிவு செய்கிறோம். இதில் பங்கெடுத்த தளபதி அம்மா அவர்களுக்கும் நம்ம சகோதரி காந்தி அவர்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றி செலுத்துகிறேன். அனைவரையும் இயேசு மகாராஜ் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். வானத்தை பூமியை பிடித்த ஆண்டவரே, இவர் அனைவரையும் இந்த இதில் இணைந்து கொண்ட ஒவ்வொருவரையும், தளபதி அம்மாவையும் சகோதரி காந்தி சிஸ்டரையும், இன்னுமாக கவனித்துக் கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் சப்ஸ்கிரைபர்களையும் ஒரு நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவர் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டோம். இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தமாக அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு மகாராஜா உயிரோடு உலாவி வருகிறார். நமக்காக ஒரு உயிரோடு இருக்கிறார். கடலையும் அதட்டியவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. கடலின் மேல் நடந்தவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. மகாராஜன் அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகாமாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயாவே. அல்பாவோ மேகவர்க்கே அல்லேலூயாவே. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையை தூக்கி திருத்திருவாளருக்கு ரத்தம் சிந்தி வாழ்நாள் அடிபட்டு சிலுவையிலே மறித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு மகாராஜாவிடம் ஒருவர் வரும்போது தொல்லைகள் தொலைந்து போகும், கவலைகளும் கஷ்டங்களும் காணாமல் போகும், வியாதிகளும் வறுமைகளும் ஓடி போகும், பாவ பழக்கங்களை விட முடியாமல் இருக்கிற போதை பழக்கங்கள் மற்ற இந்த பழக்கங்கள் நாம் பறந்தே போகும். அல்லேலூயா. மாற்றம் பெற்றார்.
இயேசு மகாராஜா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்கிறது. இயேசு மகாராஜா எந்த வழியில் நம்மை நடக்க வேண்டும் என்று போதித்தாரோ அந்த வழியில் நடக்கவும் அந்த வழியில் மக்களை பயிற்றுவிக்கவும் தயாராக இருக்கிறது என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம். புறப்படு புறப்படு புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு புறப்படு புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு. இயேசு மகாராஜா மக்கள் சங்கம் கிறிஸ்தவ போதகர்கள், கிறிஸ்தவ நிறுவனங்கள் மற்றும் சபை விசுவாசிகளின் நலனுக்காக பாடுபடும் மாபெரும் இயக்கம் இயேசு மகாராஜா மக்கள் சங்கம். இதில் உறுப்பினர்களாக சேரவும் சங்கத்தில் பொறுப்பாளர்களாக பணியாற்றவும் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆர்வமுள்ளவர்கள் எங்களை அணுகவும். மேலும் இச்சங்கம் இயேசு மகாராஜாவின் சுவிசேஷத்தை பொதுக்கூட்டங்கள், சிடிக்கள் மற்றும் கைப்பிரதிகள் மூலம் பெரிய அளவில் அறிவித்து வருகிறது. சுவிசேஷ திரைப்படமும் தயாரிக்க உள்ளோம். ஏழை ஊழியர்களையும் எளியவர்களையும் இச்சங்கம் தாங்கி வருகிறது. இந்த ஊழியத்தை தாங்க முன் வருகிறவர்கள் உடனே எங்களை அணுகவும்.